அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் சாக்லேட் கேக் தாங்க பார்க்க போகிறோம். எக் இல்லாமல், ஓவன் இல்லாமல், பட்டர் இல்லாமல் சூப்பராக ஒரு சாக்லேட் கேக்கு எவ்வளோ குயிக்காக செய்ய முடியுமோ அவ்வளோ குயிக்காக, அதே டைம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கிறிஸ்மஸ் டைம்னால் நம்ம எப்படியும் கேக் வாங்குவோம். கேக் கடையில் வாங்காமல் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே டயத்தில் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே இப்போ நம்ம கேக் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குக்கரில் கொஞ்சம் மண்ணாவது உப்பு இந்த மாதிரி ஏதாவது அடியில் கொட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா குக்கரில் அடி பிடிக்காமல் நம்மளுக்கு கேக் நல்லா ஒட்டாமல் நல்லா வரும். அந்த மண்ணுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு 15 நிமிஷம் கேக் செய்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிறணும். அப்போ தான் கேக்குக்கு அந்த டெம்பரேச்சர் சரியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு 1/2 கிலோ மைதாவில் வந்து கேக் செய்யலான்னு இருக்கோம். ஒரு 1/2 கிலோ மைதா மாவை நல்லா கொஞ்சம் சலித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறணும். இப்போ நம்ம 1/2 கிலோ மைதா எடுத்துருக்கோம். அதே அளவில் 1/2 கிலோ சுகர் எடுத்துக்கிறோம். சுகரை நல்லா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி அதையும் மைதாவோடு சேர்த்து சலித்து அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூனு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம பேக்கிங் சோடா போட்டுட்டு நல்லா மாவை நல்லா கலந்து கொடுத்துக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் பேக்கிங் சோடா நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு கேக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு 100 கிராம் கொக்கோ பவுடரை சலித்து அந்த மாவோட சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு கொக்கோ பவுடர் கிடைக்கலனா ஏதாவது சாக்லேட் பிஸ்கெட்டை நல்லா மிக்சியில் பவுடராக போட்டு மிக்ஸ் பண்ணி அதையுமே போட்டுக்கலாங்க. இப்போ கொக்கோ பவுட்ரு நல்லா மைதாவோடையும் சுகரோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கிளறி கொடுத்துடணுங்க. ஒரு ஸ்பூன் காஃபி பவுடரை தண்ணியில் கரைச்சிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 300 கிராம் காய்ச்சி ஆற வச்ச பாலையும் இந்த மாவோட சேர்த்து கலந்துக்கலாங்க. அதோட புளிக்காத கெட்டி தயிர் அதுவும் ஒரு 300 கிராம் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த கேக்கில் எக்கு போடாதனால தயிர் தாங்க நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால கொஞ்சம் புளிப்பு இல்லாத கெட்டி தயிராக யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. நல்லா கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாங்க. ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் ஒரு 80 மில்லி அல்லது 70 மில்லி கிட்டக்க சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க பாத்திரத்திலே தான் கேக் வந்து பண்ண போகிறோம். அதனால் அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு எல்லா பக்கமும் மைதாவை போட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கத இதில் போட்டு நம்ம கேக் ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச பாத்திரத்தில் கேக் கலந்து வச்சுருக்கிற மாவை போட்டு ஒரு அரைது அளவு மட்டும் வர அளவுக்கு வச்சுக்கணும். நிறைய வைக்கக்கூடாது, அப்புறம் கேக் வந்து பேக்காகி வரும்போது பொங்கி வெளியில் வந்துடும். அதனால் அரை பாத்திரம் அளவு மட்டும் கேக் வர்ற மாதிரி வச்சுக்கிறணும்.
பாத்திரத்தில் மாவு எடுத்து வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்க நட்ஸு, பாதாம், முந்திரி அதை வந்து கொஞ்சம் நல்லா கட் பண்ணி அதில் கலந்து விட்டுட்டு, அதே மாதிரி மேலாப்பில் கொஞ்சம் பாதாமும் முந்திரி வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம அந்த பாத்திரத்தை குக்கருக்குள்ளே ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கோம்ல அதில் வச்சுருவோம். வச்சுட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 40 ஆர் 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்தோம்னா நம்ம கேக் வந்து ரெடி ஆயிரும். நம்ம அடுப்பை வந்து சிம்மில் தான் வைக்கணும், ஃபுல்லாக வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சா தான் கேக் வந்து மேலேருந்து அடியில் வரைக்கும் ஒரே மாதிரி நல்லா வெந்து கிடைக்கும். அப்போ தான் கேக்கும் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 50 மினிட்ஸ் ஆச்சுங்க கேக் ரெடி ஆகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கேக் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா கத்தியில் வந்து ஒட்டவே இல்லை, நல்லா சூப்பராக கேக்கு வெந்து கிடச்சிருச்சுங்க நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கேக்கோட பவுலை வந்து வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஆற விடணுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெளியில் எடுத்து வச்சுட்டு அப்புறமா நம்ம கேக்கை வந்து ஒரு பிளேட்டில் வந்து கவுத்தி திருப்பி எடுத்தோம்னா நல்லா கேக் நம்மளுக்கு ஒட்டாமலே நல்லா தனியாக சூப்பராக எடுக்க வருங்க கேக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேக் வந்து சூப்பராக பாத்திரத்தில் ஒட்டாமல் பட்டர் பேப்பர் போடாமலேயே நல்லா சூப்பராக எடுக்க வருது. நல்லா கேக் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிருக்குங்க. இப்போ கேக் வந்து சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்குங்க கேக். நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக நல்லா கடையில் வாங்குகிற கேக் மாதிரியே நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க. நல்லா பஞ்சு போல் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கேக்கு எப்படி வந்திருக்குன்னு. நல்லா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ்.